ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான முள்ளங்கி சாம்பார் பார்க்கலாம். நிறைய இதில் ஹெல்த்தியான பெனிஃபிட் நிறைய இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வாணலில் முள்ளங்கி தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிடும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். 1 கப் துவரம்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கடைஞ்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். வதக்கி வச்சுருந்தா முள்ளங்கி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முள்ளங்கியில் இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வைக்கலாம். இது கொதிக்கட்டும். ஒரு கொதி நல்லா வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வரணும். காய் நல்லா வெந்து வரும். அப்போதான் பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது கடைஞ்சி வச்சுருந்தா பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது.
இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தவுடனே நெல்லிக்காய் சைஸில் புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதனால் நல்லா கொதித்து வரும்போது லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நல்லா பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். முள்ளங்கியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணிக்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நல்லா கெட்டியாக முள்ளங்கி சாம்பார், ருசியான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ சப்பார்.